கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் கர்த்தருடைய செய்தி உங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் எனக்கு பாராட்டின கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம யாரும் கண்களை மூடி நாம் செய்வோம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான நேரத்திலும் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே கிருபை பாராட்டினதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாரம் வரைக்கும் எங்களை வழி நடத்தி வந்த தயவுகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை கிருபையை காத்துக்கொள்ளும் உன்னுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்வீர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்க போகிற வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கட்டும். இந்த வார்த்தைகளை நாங்கள் விசுவாசித்து இந்த வார்த்தைகளை வைத்து நன்மை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார செய்தியினுடைய தலைப்பு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி அந்த வார்த்தை நான் பாத்திரன் அல்ல. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, தேசத்துக்கும் இனத்தாரத்துக்கும் திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லியிருக்கிற கர்த்தாவே. ஆண்டவர் உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறார், நான் உன் தகப்பனுக்கு கொடுக்குறேன் என்ற தேசத்துக்கு நீ போ, நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். அதை வைத்து அவன் கேட்குறான், நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லியிருக்கிற கர்த்தாவே, இப்போ என் வாழ்க்கையில் நான் வந்திருக்கிறேன் இந்த இடத்துல. இங்கே இப்போ அவனுக்கு ஒரு பிரச்சனை அங்கே இருக்கிறது. தொடர்ந்து பாருங்கள் 10ஆம் வசனத்தில், அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். இந்த யோர்தானை நான் கடந்து போகும்போது வெறும் கோலும் கையுமாக தான் நான் போனேன். ஆனால் வரும்போது 2 பரிவாரங்களையோடு கூட நான் வந்திருக்கிறேன். அதை சொல்லும்போது நான் சொல்லுகிறான், இந்த தயவுக்கும் தேவரெல்லாம் சத்தியத்துக்கும் நான் பாத்திரன் அல்ல. என்னை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் 2 பரிவாரங்களுடையவனாக. வெறும் கோலும் கையுமாய் போன எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி நீ மறுபடியும் கொண்டாந்திருக்கிறீர். நான் பாத்திரன் அல்ல ஆண்டவரே. ஆக என்னை இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கிறீரே, இதற்கெல்லாம் எல்லா விதத்திலும் நான் யோசித்து பார்த்தாலும் நான் பாத்திரனாய் இல்லை. நீர் என்னை பாத்திரவானாய் மாற்றியிருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம் பாத்திரவான்களாக இல்லை, அநேக காரியங்களை அநேக இக்கட்டுகள் கடினமான சூழ்நிலைகளை கடந்து வரும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். தேவன் நம்மை நடத்தி இருக்கிறார். நாம் எல்லா விதத்திலும் தேவனால் நடத்தப்படுவதற்கு அங்கே இருந்திருக்கிறோம். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும். கர்த்தர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15:9-10. நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. இங்கே பவுல் சொல்லுகிறார், நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். சகல வேத மார்க்கங்களை நான் கற்றிருந்தாலும் எல்லாவற்றையும் கற்று நான் பெரியவனாய் இருந்தாலும் கூட அப்போஸ்தலருக்கு நான் மிகவும் சிறியவனாய் இருக்கிறேன் என்று சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஆக இங்கே வேறு தன்னை தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்களோடு இணைத்து கொள்வதற்கு நான் பாத்திரன் அல்ல. எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் தேவ ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள், தேவ நன்மைகளை பெறுகிறார்கள்.
ஆனால் அவர்கள் எல்லாரும் தங்கள் வாழ்க்கையில் சொல்லுகிற காரியம், நான் பாத்திரன் அல்ல, எவ்வளவு வேணும் நான் பாத்திரன் அல்ல என்று தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வாராக. எல்லாருமே வேதாகமத்தில் சொல்லப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருமே சொல்லுகிற வார்த்தை, நான் பாத்திரன் அல்ல, எவ்வளவு வேணும் நான் பாத்திரன் கிடையாது. முதலாவது யாக்கோபிலே நாம் பார்க்கிறோம். யாக்கோபு தேவனால் தரிசனம் பெறுகிறான். தன் சகோதரனை விட்டு, தன் தகப்பனை விட்டு அவன் தன் மாமன் வீட்டுக்கு ஓடி போகையில் வனாந்தரத்தில் ஒரு இடத்துல படுத்து உறங்குகிறான். அந்த வேளையில் தேவன் தரிசனம் அவனுக்கு கொடுக்கிறார். ஆக இவன் போகிறான். தன் மாமன் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷங்கள் கழித்த பிற்பாடு இப்பொழுது அங்கேருந்து திரும்பி வருகிறான். திரும்பி வரும் பொழுது அவன் சகோதரனாகிய ஏசா அவனை கொல்வதற்காக அல்லது அவனை எதிர்த்து வரும்படி 400 பேரோடு கூட வருகிறான். அப்போ யாக்கோவுக்கு அதிக பயம் வந்து விடுகிறது. ஏனால் இவன் ஏசாவை ஏமாற்றி இருக்கிறபடியினாலே ஏசா எங்கே தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் கொன்று விடுவானோ என்ற பயத்தில் அவன் இருக்கிறான். என்னையும் என் பிள்ளைகளையும் என் தாய்மார்களையும் அவன் கொன்று விடுவான் என்று நான் பயந்திருக்கிறேன் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தான் அவன் அங்கே இருக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை ஒரு இக்கட்டிலே நாம் இருக்கலாம், ஆனால் அந்த இக்கட்டிலும் கூட தேவன் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நீங்களும் கூட இந்த வசனத்தை கேட்ட பிற்பாடு நீங்கள் ஜெபிப்பீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அநேக நன்மைகளை தருவார். நீங்களும் உங்கள் வாயினால் சொல்வீர்கள், நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை, இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை தேவன் என் வாழ்க்கையில் செய்திருக்கிறார், இதற்கு நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல என்று நீங்கள் சொல்லுவீர்கள். அந்த அளவுக்கு தேவன் உங்களையும் தேவன் சொல்ல வைப்பார். அந்த அளவுக்கு நன்மைகளினால் அபரிவிதமாய் நிரப்பி வைப்பார். அபரிவிதமான ஆசீர்வாதங்களினால் தேவன் உங்களை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். அதே போல் பவுல் சொல்வது போல, நான் எந்த விதத்திலும் ஒரு உயர்ந்தவன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. நீங்கள் இருக்கலாம், ஆனால் உங்களை பாத்திரனாக மாற்றுவது கர்த்தர். யாரை அழைத்திருக்கிறாரோ அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். யாரை தெரிந்து கொண்டாரோ தேவன் அவர்களை நீதிமான்களாக்கியிருக்கிறார். ஆக அந்த நீதிமான்களாக்கின தேவன் உங்களையும் ஒரு பாத்திரமாக தேவன் மாற்றுகிறார். நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் சொல்வீர்கள், நான் இந்த ஆசீர்வாதத்தை பிறகு எவ்வளோ வேணும் பாத்திரம் இல்லை, இப்படியெல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, இப்போ ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கேன், எனக்கு இது மிகப்பெரிதான ஒரு ஸ்லாக்கியம், மிகப்பெரிதான ஒரு நன்மை, இந்த நன்மை எனக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் சொல்லுவீர்கள், தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். 3 நபர்களை குறித்து வேதாகமத்தில் நாம் பார்க்க போகிறோம். 3 நபர்களை குறித்து பார்க்க போகிறோம். முதலாவது நபர் யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். மத்தேயு 3:10 இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மனம் திரும்புவதற்கேற்ற நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவருடைய பாதரட்சையை சுமக்கிறதுக்கு கூட நான் பாத்திரம் கிடையாது. ஆக அவர் பின்னாடி வருகிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார். அவருடைய பாதரட்சையை சுமப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். அப்போ அந்த இடத்துல அவர் சொல்லும் பொழுது இயேசு அந்த இடத்துல வருகிறார். அந்த இடத்துல வரும் பொழுது 13ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயா விட்டு யோர்தானுக்கு அருகே என்னிடத்தில் வந்தார். யோவான் அவரை தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. இப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போ இடம் கொடு, தேவ நீதியை நடப்பிப்பதற்கு, நமக்கு இதெல்லாம் நிறைவேற்றுவதற்கு எல்லாம் இது ஏற்றதாக இருக்கிறது என்று சொல்லி அவன் அந்த இடத்துல சொல்லுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை ஒரு பாத்திரவான்களாய் மாற்றுகிறார். தேவன் ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், நீ எனக்கு இப்போ இடம் கொடுப்பான். ஆக
ஒரு தேவகுமாரனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறவராக அந்த இடத்துல யோவான் ஸ்நானகன் இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானதாம். இயேசு ஞானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் திறக்கப்பட்டது. தேவாவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றைய வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அன்றைய வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்ததாம். என்ன? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். இந்த காரியங்கள் முடித்த பிற்பாடு வனாந்தரத்தில் சோதிக்கப்படுவதற்காக இயேசு கொண்டு போகப்படுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் வாழ்க்கையில் நடந்தேற வேண்டிய காரியங்கள் நடக்க வேண்டும். அந்த காரியங்கள் நடந்தேறுவதற்காக தேவன் அந்த இடத்துல யோவானிடத்தில் சொல்லுகிறார், இப்பொழுது எனக்கு இடம் கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசுவுக்கு நாம் இடம் கொடுப்போமானால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நாம் இப்பொழுதே இடம் கொடுக்க வேண்டும் ஆண்டவருக்கு. ஆண்டவரே, என் ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றையும் நான் நமக்கு கொடுக்கிறேன். நீர் என்னை ஆசீர்வதிப்பா. நீர் என்னை எல்லாவற்றையும் தேர்ச்சி அடையும்படியாக நீர் என்னை வையும் ஆண்டவரே. நான் தேர்ச்சி பெற்றவனாக நான் காணப்பட எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்று கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய கண்களால் நீங்கள் காணாமல் இருக்கலாம். தேவ ஆவி உங்களோடு இருக்கிறதை நீங்கள் காணாமல் இருக்கலாம். அதே போல் பிதாவாகிய தேவன் வாக்குத்தத்தம் கூறுவதையும் நீங்கள் அறியாதவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் அங்கே நிறைவேறியது. தேவ வசனம் அங்கே நிறைவேறியது. தேவனுடைய வார்த்தை அங்கே நிறைவேறியது. மார்க் எழுதின சுசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மார்க்கு 1:6. யோவான் ஒட்டக மயிரை தரித்து தன் அறையில் கார்க்கச்சை கட்டி கொண்டவனாயும் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனையும் புசிக்கிறவனாய் இருந்தான். அவன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. மத்தேயுவில் பார்க்கிறோம், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரவான் அல்ல என்றார். இங்கே சொல்கிறார், மார்க்கில் பார்க்கிறோம், எனக்கு என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து நான் அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அந்த அளவுக்கு அங்கே தன்னை தாழ்த்துகிறார் யோவான் ஸ்நானகன். நான் குனிந்து அந்த பாதரட்சைகளை நான் அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறார். நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், அவரோ பரிசுத்தாவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லி அங்கே யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். லூக்கா 3:15 நாம் பார்க்கிறோம். யோவானை குறித்து, இவன் தான் கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லாரும் எண்ணம் கொண்டு தங்கள் இருதயங்களில் யோசனையாக இருக்கையில் யோவான் அவர் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் இருக்கிறார், அவர் பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. மத்தேயுவில் சுமக்கிறதுக்கு பாத்திரன் அல்ல, மார்க்கில் குனிந்து அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல, லூக்காவில் பாதரட்சைகளின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்தாவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். நம்மை தேவன் ஞானஸ்நானம் கொடுக்கிறவராக, அபிஷேகிக்கிறவராக தேவன் இருக்கிறார். தேவன் சகல வல்லமையும் பொருந்திய தேவன் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். நம்மை நடத்த தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். நம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். யோவான் ஸ்நானகனை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். சரி, அப்படி பாதரட்சை என்ன அவ்வளோ விசேஷமா என்று சொன்னால், எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனமும் 16ஆம் வசனமும் பார்க்கிறோம். எபேசியர் 6:15-16. சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கால்களில் தொடுத்து கொண்டு வந்த அந்த பாதரட்சை சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. சமாதான பிரபுவாக இயேசு இருக்கிறார்.
சமாதானத்தின் தேவனாக இயேசு இருக்கிறார். ஆக அவருடைய பாதரட்சை எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. எப்போ வேண்டுமானாலும், எந்த நிமிஷம் வேண்டாலும், எந்த நொடி வேண்டுமானாலும் பிதாவின் சித்தத்தை செய்ய அவருக்கு அங்கீகாரம் இருக்கிறது. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நம்முடைய கால்களில், நம்முடைய மனக்கண்களின் வழியாக நம்முடைய கால்களில் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை தொடுத்திருக்கிறோமா? இந்த கடையில் விற்கிற 1000 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா விற்கிற பாதரட்சியை நான் சொல்லலை. ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் பாதரட்சைகளை தணிந்திருக்கிறோமா? சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. இயேசுவானவர் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார். பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார். பிதாவின் சித்தம் செய்வதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். சமாதானத்தின் தேவனாகிய, சமாதானத்தின் பிரபுவாகிய அவர் சுவிசேஷத்தை கூறுவதற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சை அவர் தொடுத்தவராயிருந்தார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், உங்கள் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று சொன்னார். நீங்களும் உங்களுடைய மன ஆவிக்குரிய கண்களிலே, உங்களுடைய இருதயங்களிலே ஆயத்தம் என்னும் சுவிசேஷத்துக்குரிய பாதரட்சை நீங்கள் தரித்தவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலக பிரகாரமான பாதரட்சை எந்த விதமான அசிங்கத்தினாலோ அல்ல எந்த விதமான கல்லுகளினாலோ நம்முடைய கால்கள் குத்தப்படாதபடிக்கு இந்த உலக பிரகாரமான ஒரு பாதரட்சை அணிகிறோம். ஆனால் ஆவிக்குரிய பாதரட்சை தான் சமாதானத்தின் பாதரட்சை. நமக்கு சமாதானத்தை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாம் சமாதானத்தை பெரும்படிக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார், தம்மை தாமே அர்ப்பணித்தார். அந்த இடத்துல எல்லாருக்கும் அவர் சொன்னது, சுகம் பெறுவதற்கு வந்தார்கள், இயேசுவிடத்தில் சுகம் பெற்றார்கள். சுகம் பெற்றோன்னு சொன்னது தான், சமாதானத்தோடு போ, சமாதானத்தோடு போ, சமாதானத்தோடு போ. ஆக ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் யார் யாரையெல்லாம் சுகமாக்கினாரோ அவர்களுக்கு சொன்ன வார்த்தை, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோடு போ, உன்னுடைய எல்லா விதமான குற்றங்களும் எல்லா விதமான பாவங்களும் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது, நீ சமாதானத்தை போ, நீ உன் வியாதி நீங்கள் சுகமடைந்தாய், நீ சமாதானத்தோடு போ. ஆக ஆண்டவர் சமாதானத்தோடு போ என்று அதை விதைத்து கொண்டே இருக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லணும், இன்றைய நாள் முழுவதும் என் தேவன் என்னை சமாதானத்தோடு வைத்திருப்பார், இன்றைய நாள் முழுவதும் நான் சமாதானத்தோடு இருப்பேன், இந்த நாள் முழுவதும் தேவன் என்னை சமாதானத்துக்குள் வைத்திருப்பார். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எதுவும் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் என்னை அந்த இடத்துல வைத்திருப்பார் என்று சொல்லி நீங்களும் சொல்லுவீர்களே. ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆவிக்குரிய ரீதியாக நீங்கள் ஆயத்தத்தோடு அந்த பாதரட்சை நீங்கள் போட்டிருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் சமாதானத்தோடு இருப்பீர்கள், கண்டிப்பாக இருப்பீங்க, ஒவ்வொரு நாளும் சமாதானத்தோடு இருப்பீங்க. இயேசு அணிந்திருந்த அந்த பாதரட்சியை நம்முடைய ஆவிக்குரிய ரீதியாக நாம் அணிந்திருக்க வேண்டும். தேவன் நம்மை சமாதானத்தை கொடுக்கிறார். சமாதான பிரபுங்க, உனக்கு சமாதானம், சந்தோஷமாக இரு, மனமகிழ்ச்சியாக இரு என்று சொல்லி தேவன் நமக்கு சமாதானத்தை விதைக்கிறவராக இருக்கிறார். ஆக இந்த இடத்துல பார்க்குறோம், பொல்லாங்கன் செய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்து கொண்டவர்களாயிருங்கள். பொல்லாங்கனையும் அஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக அவைகள் பொல்லாங்கனையுடைய அஸ்திரங்கள் எல்லாத்தையும் ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவதற்கு நாம் இவைகளையெல்லாம் தரித்து கொள்ள வேண்டியது வேத அவசியம். இவைகளையெல்லாம் உடுத்திருக்க வேண்டும், நாம் தரித்திருக்க வேண்டும். தேவன் அந்த இடத்தை கொடுத்திருக்கிறார். நாம் அந்த அளவுக்கு இருக்கிறோமா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். ஆக முதலாவது மனுஷன் யோவான் ஸ்நானனை குறித்து பார்க்கிறோம். இரண்டாவது ஒரு நபரை குறித்து பார்க்கிறோம், 100க்கு அதிபதி. இந்த 100க்கு அதிபதி என்று சொன்னால் 100 வீரர்கள் இருப்பார்கள். அந்த 100 வீரர்களுக்கு ஒரு தலைவன் இருப்பான். 100 பேர்களுக்கு ஒரு தலைவன் இருக்கிறபடினால் இந்த 100 பேருக்கு ஒரு தலைவனாக இருக்கிறோம், 100க்கு அதிபதி என்று அழைக்கப்படுகிறான். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரத்தில் நாம் அங்கே பார்க்கிறோம். அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு, காதுகளை கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாக இருந்தான். இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது
அவர் வந்து தன் வேலைக்குமாரனை சுகமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாயிருக்கிறான், 100க்கு அதிபதி பாத்திரனாயிருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் அவன் கட்டினான். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக நான் எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போ என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் ஆண்டவரே. ஆக இந்த இடத்துல லூக்காவில் பார்க்குறோம், அவன் தன்னுடைய வேலையாட்கள் எல்லாம் அனுப்பிச்சி விட்றான். போய் அவர்கிட்ட இயேசுகிட்ட கேட்டு வேண்டிட்டு வாங்கடா, நம்ம வேலைக்காரன் அவன் சுகமாகட்டும், அவன் சுகமடைவதற்காக போய் இயேசுகிட்ட கேட்டுட்டு வாங்க என்று சொல்லி அப்படி தான் அவங்க போகிறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை தேடி அலைகிறீர்களே, நீங்களும் யாருக்காகவோ ஒருத்தருக்காக பிரயாசப்படுகிறீர்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் பிரயாசம் எடுக்கிறீர்கள். தேவன் அதை ஆசிரிக்க வல்லவராக இருக்கிறார். ஆக இந்த இடத்துல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், லூக்காவில் வேலைக்காரர்கள்ட்ட கேட்டான்னு சொல்லியிருக்கோம். மத்தேயு 8 நீங்கள் பாருங்கள், மத்தேயு 8:5ஆம் வசனம், இயேசு கப்பர்நகூமில் மேல் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, 100க்கு அதிபதியே வந்திருக்கிறான். அங்கே லூக்காவில் பார்த்தோம் 100க்கு அதிபதி வேலைக்காரன் அனுப்பினான்னு. இங்கே பார்க்குறோம் 100க்கு அதிபதி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே தீவிரவாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான், அவனை வந்து நீர் வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன், சுகமாக்குவேன்றார். அதற்கு 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நீ என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல, என் வீடு அந்த அளவுக்கு பாத்திரம் கிடையாது, நீர் பரிசுத்தவான், நீ தேவனுடைய குமாரன், நீ தேவனுடைய நேசகுமாரன், நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி 100க்கு அதிபதி கேட்குறான். ஆக இந்த இடத்துல அவன் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம், நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு, என் வீட்டுக்குள் பிரவேசிப்பதற்கு நான் பாத்திரவான் அல்ல, என் வீடும் பாத்திரம் கிடையாது, அதாவது உகந்ததாக எனது கிடையாது. இங்கிருந்தே ஒரு வார்த்தை சொல்லும். அப்பொழுது சொல்லுகிறான் 9ஆம் வசனத்தில், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு, நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, தமக்கு பின் செல்லுகிறவர்களை, தனக்கு பின்னாடி வருகிறவர்களை, அதுதான் பின் செல்லுகிறவர்களை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பின் வருகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்க, அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளும் இப்படி ஒரு விசுவாசத்தை நான் காணலை. இதுவரையில் என் இடத்துல வந்து சுகமானாங்க பாருங்கள், அந்த விஷயத்தில் இதுவரையில் வந்து எல்லா விதத்திலும் எனக்கு சுகம் உண்டு என்ற வந்து சமாதானத்தை பெற்றுட்டு போனவங்க இவங்க எல்லாருக்கும் இடையில் பாத்திரவானே கிடையாது, இவங்க யாரும் இல்லை. ஆக விசுவாசத்தை காணவில்லை என்று இயேசு சொல்லுகிறார். இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணலை. அநேகர் கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடனே பந்தி இருப்பார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். பந்தி இருப்பார்கள் என்று சொல்லி, ராஜ்யத்தின் புத்திரரோ புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பின்பு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையிலே வேலைக்காரன் சொஸ்தமானான். இயேசு இப்போ சொல்கிறார் திரும்பி, நீ 100க்கு அதிபதியை பார்த்து நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்று. இந்த வார்த்தை சொன்ன அந்த நொடி பொழுதுலேயே என் வீட்டுக்கு போகிறான். அப்போயே அவன் வேலைக்காரன் சொஸ்தமாக எழுந்திரிச்சிட்டான்.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் பாத்திரம் நல்ல என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல தான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறார். ஆண்டவரே, நான் எல்லாம் செய்கிறேன், எல்லாம் நான் பண்ணுறேன், இது ஒன்று மட்டும் தான் நான் பண்ண முடியல, இதை நான் செஞ்சுட்டா எனக்கு நல்லது, அப்படி கேட்பது சரியல்ல. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எல்லாம் உங்களுடைய சித்தமப்பா, நான் இதை செய்யலாம் என்று இருக்கிறேன், இதை செய்யலாம் என்று இருக்கிறேன், நான் எதை செய்தாலும் அது நாம மகிமைப்படுவதற்காக இருக்க வேண்டும், என்னோடு கூட நீ இருமப்பா, இந்த காரியங்களை செய்வதற்கு நான் எவ்வளவு வேணும், நான் பாத்திரம் நல்ல என்று சொல்லி நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் உங்களை பாத்திரமானாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெபித்த அந்த நேரமே உங்களுக்கு பதிலை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு பதில் நிச்சயமாக கொடுப்பாருங்க, கவலையப்படாதீங்க. உங்களை தாழ்த்தினா போதும். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 37லேருந்து 39 வரைக்கும். மார்க் 15 37லேருந்து 39. இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. கீழேருந்து கிழிச்சா கூட மனுஷங்க சொல்லியிருப்பாங்க, கீழேருந்து யாரோ கிழிச்சு விட்டுட்டு போயிட்டான் அவருடைய சீசர்கள். ஆனால் திரைச்சீலை உயரத்தில் இருக்கும், அது மேலிருந்து 2ஆக கிழிந்தது. அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டு, மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்று சொன்னான். அந்த நீதிபதிக்கு தான் அங்கே வெளிப்படுத்தப்பட்டது, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். ஏங்க, எத்தனை பேர் இருந்தாங்க, எத்தனை கர்த்தருடைய சீசர்கள் இருந்தாங்க, எத்தனை வீரர்கள் இருந்தாங்க. இயேசுவை நேசித்து அழுதுகிட்டே இருந்த மரியாள்கள் எத்தனை பேர், மார்த்தாள்கள் எத்தனை பேர், லாசர் அவருடைய சீசர் யோவான் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இந்த 100க்கு அதிபதி தான் சொல்லுகிறான், இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன். இந்த 100க்கு அதிபதி ஒரு விசேஷமானவர்களாக இருக்கிறார்கள். மற்றவருடைய கரிசனை, தங்கள் வேலைக்காரருடைய மேல் ஒரு கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதோடு கூட மாத்திரமல்ல, விசுவாசத்திலும் வல்லவர்களாக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அது மாத்திரம் கிடையாது, அவர் எல்லாவற்றுக்கு மேலாக கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருந்தார்கள். மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சாட்சிகளாக இருந்தார்கள். நீங்கள் நானும் இந்த உலகத்தில் இயேசுக்கு சாட்சியாக இருக்க போகிறோம். தேவன் நம்மை சாட்சியாக இருக்கும்படிக்கு தான் தேவன் இந்த உலகத்தில் நம்மை கொண்டு வந்தார். தேவன் கொடுக்குற சகல விதமான ஆசீர்வாதங்களுக்கும் நாம் சாட்சியாக இருக்க போகிறோம். நீங்களும் நானும் தான் சாட்சி. கண்டிப்பாக சொல்லுகிறேன், நீங்களும் நானும் ஒரு 100க்கு அதிபதி, ஒரு குடும்பத்தின் ஒரு பொறுப்புகளில் இருக்கிறோம். ஒரு குடும்பத்தின் தலைவியாக, குடும்பத்தின் தலைவனாக ஒரு பொறுப்புக்குள் இருக்கிறோம். நீங்களும் நானும் இந்த 100க்கு அதிபதியை போல தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10:1-4. இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனுக்கு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாக தரிசனம் கண்டான். பிரத்யட்சமாக தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் என்னென்ன செய்தானாம், அவனுடைய ஜெபம் அவனுடைய தர்மம் அவனுக்கு நினைப்பூட்டுதலாக தேவ சந்நிதியில் வந்தது. நாம் ஜெபம் செய்கிறோமா, நம்முடைய வாழ்க்கையில் தர்மங்கள் நாம் செய்கிறோமா, இந்த ரெண்டையும் தேவன் எதிர்பார்க்கிறார். 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று சொன்னார். அங்கே 100க்கு அதிபதி, இங்கே 100க்கு அதிபதி ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருக்கிறான். ஆக இங்கே பார்க்கிறோம், தன் வீட்டாரான எவன் தேவ பக்தி உள்ளவன்
தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்தான். இவன் தேவனுக்கு முன்பாக தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாயிருந்தான். நீங்கள் உங்கள் வீட்டார் எல்லாரோட தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்கீங்களா? நீங்கள் தேவனுக்குள்ளாக பக்தி உள்ளவர்களாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாத குறைவு, அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் இதெல்லாம் வருவதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? வேதவசனம். தேவ பக்தி நம்மகிட்ட குறைவுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய குடும்பத்தில் யாருக்கு இல்லை? ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து கொண்டு வந்தான். இன்றைக்கி தர்மங்களை செய்கிறது கூட குறைஞ்சி போய் கிடக்குது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். நம்முடைய வாழ்க்கை நமக்கு ஒரு நித்தியட்சமான அநேகருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கட்டும். இந்த 100க்கு அதிபதியை போல நம்மை குறித்தும் சொல்லப்படுகிறதா? தேவ தூதர்கள் நமக்கு தரிசனம் தராங்களா? இல்லை தீர்க்க தரிசனமாக கர்த்தர் போகிற இடத்துல சபையில் மூலமாக கொடுக்குறாரா? நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஏன் ஆண்டவர் நம்மகிட்ட மட்டும் பேசலை? ஏன் ஆண்டவர் நம்மக்கிட்ட மட்டும் நம்ம மூலமாக மட்டும் நடத்த மாட்டேங்கிறாரு? ஏன் ஆண்டவர் நம்மளை இப்படி வச்சுருக்கிறாரு? அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்னன்றான். அதற்கு உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் உன் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக வந்தது. அந்த அளவுக்கு ஜபம் பண்ணுகிறவனாக நீங்கள் இருக்கீங்களா? நாம் இருக்கிறோமா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை இனிமேலாவது என் வாழ்க்கையில் நான் ஜபம் பண்ணுகிறவனாக, தேவ பக்தி உள்ளவனாக, தேவனுக்கு பயப்படுகிறவனாக நான் இருப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவனுக்கு பார்க்குறோம். அவனை ஞானஸ்தானம் பெறுவதற்காக தேவன் நடத்துகிறார். இந்த கொர்நேலியு தேவனால் ஞானஸ்தானம் பெறுகிறான். தேவன் அந்த இடத்துல கொர்நேலியுவை அனுப்பி சீமோன் என்னும் இவருடைய தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியது என்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான். ஆக சீமோன் அனுப்பி பேதுரு எனப்பட்ட சீமோனை வர வைக்கிறார். அந்த சீமோன் வந்து இவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறான். மிகப்பெரிய ரட்சிப்பு அவன் குடும்பத்தில் வருது. கர்த்தர் யாரை கொண்டாயிலும் உங்களை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். உங்களுக்காக ஒரு நபரை தேவன் வைத்திருக்கிறார். ஒருவேளை அவர்கள் நினைக்காமல் இருந்தாலும் அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறவராக கர்த்தர் இருக்கிறார். ஆக உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும்படி அவர்களுக்கு நினைவூட்டுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்கிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 27:9. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27:9. வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாக இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதம் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். அந்த இடத்துல யார்கிட்ட? 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டதை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். மாலுமியையும் கப்பல் எஜமானனையும் அதிகமாய் நம்பினான். 100க்கு அதிபதி கர்த்தருடைய ஊழியக்காரன் சொன்ன வார்த்தையை நம்பலை. அந்த கப்பல் தலைவனையும் அந்த மாலுமியையும் நம்பினான். இதனுடைய விளைவு என்ன நடந்தது? 13ஆம் வசனம். தென்றல் மெதுவாய் அடுத்தபடினார் தாங்கள் கோரினது கூடி வந்தது என்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேக்க தீவுக்கு ஓடி போனார்கள். கொஞ்ச நேரத்தில் யுரோக்கிளிதான் என்னும் கடுங்காற்று அதன் மேல் மோதிற்று. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டது. 100க்கு அந்த காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கில் கொண்டு போகப்பட்டோம். அப்படி கிளவுதா எனப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கில் ஓடுகையில் வெகு வருத்தத்தோடு படகை வசப்படுத்தினோம். இதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொரிந்த மணலில் விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். மேலும் பெருங்காற்று மலையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடினாலே மறுநாள் எல்லா சரக்குகளையும் கடலில் இறந்தோம். எல்லா ஜாமாச்சட்டெல்லாம் கடல்களில் தூக்கி வீசி எறிந்தாங்களாம். 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளில் எடுத்தோம். கப்பலுக்கு தேவையான தளவாடங்களையும் தூக்கி எறிகிறாங்க. வேதவசனம் சொல்லுகிறது. வசனத்தை பாருங்கள். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழை அடித்து கொண்டிருந்தபடியா
இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நூற்றுக்கு அதிபதி ஆண்டவராகிய இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்குறான். ஒரு நூற்றுக்கு அதிபதி தான் வேலைக்காரன் சுகமாகணுன்னு அந்த இடத்துல ஜெபம் பண்ணுறான், சுகத்தை பெற்றுக்கொள்கிறான். இன்னொரு நூற்றுக்கு அதிபதி அந்த இடத்துல ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் தாங்கிட்ட வரவும் ஞானஸ்நானம் பெறுகிறதையும் கண்டான். இங்கே ஒரு நூற்றுக்கு அதிபதியை பார்க்குறோம். இந்த நூற்றுக்கு அதிபதி கர்த்தருடைய ஊழியக்காரன் சொன்ன வார்த்தையை நம்பாமல் போனதன் விளைவு அவனுடைய தப்பி பிழைப்போம் என்று நினைக்கக்கூட முடியாத அளவுக்கு அவங்க நம்பிக்கை அற்று போயிடுச்சு அவங்க வாழ்க்கையில். 30ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது கப்பலாட்கள் கப்பலை விட்டோடி போக வகை தேடி முன்னணியத்திலிருந்து நங்குரங்களை போடப்படுகிற பாவனையை கடலில் இறங்குகையில் பவுல் நூற்றுக்கு அதிபதி சேவகரை நோக்கி, இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றார். அப்போது போர்ச்சேவர்கள் படவின் கயிறுகளை அறுத்து அதை தாழ விட்டார்கள். நூற்றுக்கு அதிபதியையும் சேவகரையும் நோக்கி, ஆக அவங்க எல்லாரையும் நோக்கி சொல்கிறான், இவங்களெல்லாம் தப்ப விட்டுறாதையா, இவங்க போயிட்டாங்கன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு என்று சொல்லி அங்கே அவன் சொல்லுகிற வார்த்தைகளை பார்க்குறோம். ஆக இவ்வளவும் நடக்குது. விளைவு என்ன தெரியுங்களா? கடைசியாக கப்பலில் இருக்கிறவன் சொல்லுவான், எல்லோரும் கப்பலில் குதிச்சுக்க, யார் யார் கரைக்கு போக முடியுமோ போங்க, சீக்கிரம் போங்கன்னு சொல்கிறான். எல்லோரும் அந்த கப்பல்லேருந்து படகுலேருந்து கீழே குதித்து எல்லாம் கடந்து கரையை நோக்கி போகிறாங்க. அப்போ நூற்றுக்கு அதிபதி அவனோடு இருக்கிற கப்பல் தலைஞ்சவன சுட்டு கொள்ளு, அவனால் வெட்டி கொள்ளுன்றான். அப்போ நூற்றுக்கு அதிபதி தப்பிக்க சொல்கிறான். 43ஆம் வசனத்தில் பாருங்கள். நூற்றுக்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து அவருடைய யோசனையை தடுத்து நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறட்டும். தேவன் நூற்றுக்கு அதிபதிக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தார். தம்முடைய ஊழியக்காரனாகிய பவுல் மூலமாக அந்த வார்த்தையை அவன் நம்பலை. கப்பல் தலைவனையும் மாலுமையும் நம்பினான். பெரும் சேதம் எல்லாம் நடந்துச்சு. இப்போ தலைவன் சொல்கிறான், எல்லாம் குதித்து அந்த தீவுக்கு ஓடி போகலான்னு போகிறாங்க, அவங்களை வெட்டி போடுன்னு சொல்கிறான். இப்போ நூற்றுக்கு அதிபதி பவுலை தப்பு வைக்க மனதாக இருக்கிறான். அப்படிலாம் செய்யக்கூடாது, அவங்க தப்பிச்சு போட்டோம், யார் யாரெல்லாம் தப்பிச்சு போக முடியுமோ அவங்கெல்லாம் தப்பிச்சு போட்டுன்றான். அதே போல் தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பிரச்சனையில் இருக்கலாம், நிறைய போராட்டத்தில் இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் சொன்ன ஆலோசனை கேட்காம நீங்கள் செய்ததன் விளைவு உங்களுக்கு இவ்வளோ பெரிய போராட்டங்கள் உங்களுக்கு இருக்கலாம், இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை காப்பாற்ற சித்தம் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் காப்பாற்றுவார். கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். இங்கே நூற்றுக்கு அதிபதி கண்களிலே எப்படி தலையாக்கப்பட்டானோ பவுல், எப்படி உயர்த்தப்பட்டானோ பவுல், மேலாக வந்து உயர்த்தப்பட்டானோ இருந்தானோ அதுபோல் தேவன் செய்வார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான், நான் பாத்திரன் அல்ல, நான் பாத்திரன் அல்ல. ஸோ நீர் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கையை தான் ஆண்டவர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். நாமளும் சொல்லணும், ஆண்டவரே நான் பாத்திரவான் அல்ல, இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபங்களெல்லாம் உடைய சமூகத்தில் வருகிறது. ஆண்டவரே என் ஜெபங்கள் கேட்கப்பட்டு எனக்கு நீ செய்வீர்னு நம்புகிறேன். ஆனாலும் கூட இந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நான் பாத்திரவானாக இல்லாமல் இருக்கலாம், என்னையும் ஒரு கருவியாக எடுத்து உபயோகப்படுத்தும் ஆண்டவரே என்று கேளுங்க. உங்களை சாட்சி உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். உங்களை சாட்சி உள்ளவர்களாக மாற்றுவார். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சாட்சி உள்ளவர்கள், உங்கள் உறவினர்கள் மத்தியில் நீங்கள் சாட்சி உள்ளவர்கள், உங்கள் எல்லா மனுஷர்களுக்கு மத்தியில் நீங்கள் சாட்சி உள்ளவர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆக 2 பேரை குறித்து பார்த்தோம். நூற்றுக்கு அதிபதியை குறித்து பார்த்தோம், யோவான் ஸ்நானகனை குறித்து பார்த்தோம். 3வது மனம் திரும்பிய மைந்தன் இதில் இளைய குமாரனை பார்க்க போகிறோம். இளைய குமாரன் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். அவர்களில் பிள்ளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அப்படிந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆசையை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசிக்கு போய்
அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவிடத் தொடங்கி அந்த தேசத்து குடியானவனிடத்தில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். ஒருவனும் அதை கூட அவனுக்கு கொடுக்கல. பன்றி திங்கிற தவிட கூட அவனுக்கு கொடுக்கல. அப்பொழுது அவனுக்கு புத்தி தெளிந்தது. 17ஆம் வசனத்தில் இளையகுமாரனுடைய புத்தி தெளிந்தது. அவன், என் தகப்புடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியால் இங்கே சாகிறேன் என்று சொல்லுகிறான். அவன் சொல்கிறான், என் தகப்ப வீட்டில் கூலி செய்கிறவங்களுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பூர்த்தியான சாப்பாடு எங்கள் வீட்டு வேலைக்காரனுக்கு எங்கள் அப்பா கொடுக்குறாரு, ஆனால் இங்கே நானும் சாகிறேன். மனம் திருந்திய மைந்தன் இளையகுமாரன் இந்த அளவுக்கு சொல்லுகிறான். புத்தி தெளியணும். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் புத்தி தெரியாமல் நடந்து கொள்ளுகிறாங்க. இன்றைக்கி அதனால தான் இன்றைக்கி அவங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைக்குள்ளே ஒரு போராட்டத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அவன் சொல்கிறானா, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று சொல்ல போகிறேன்டான். உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. இங்கே மூணாவது ஒரு நபர் பாத்திரன் அல்ல. யார்? இந்த இடத்துல இளையகுமாரன் சொல்கிறான், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை நினைவு வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்பொழுதே அவனை தகப்பன் கண்டு மனதுருகி ஓடி அவனை கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் அவரை நோக்கி, தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் நல்ல. முதல்ல மனசில் நினைக்கிறான், நான் போய் இப்படி பேசணும். அதே இங்கே சொல்கிறான், நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று அவன் சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் தொடுத்து கொளுத்த கன்றை கொண்டு அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஆக இந்த இடத்துல எதற்கு அவன் பாத்திரமானல்ல? இந்த இளைய மகன் எல்லா தகப்பனுடைய வாய் வார்த்தைகளை கேட்காம தகப்பனுக்கு விரோதமாக பேசி தகப்பனதுக்கு வலுக்கட்டாயமாக தன் பங்கு சொத்தை பிரிச்சுட்டு போய் எல்லாத்தையும் அழிச்சிட்டு சாப்பாட்டுக்கு கஷ்டப்படும் போது தான் சொல்கிறான், நான் பாத்திரம் நல்ல. என் தகப்பன் வீட்டில் எல்லா வேலைக்காரங்களுக்கும் நல்ல பூர்த்தியான சாப்பாடு இருக்குது. இங்கே நான் பன்றி திங்கிற தவிட கூட நான் கொடுக்கல. தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போவேன்னு சொல்கிறான். போகும்போது அங்கே தகப்பனிடத்தில் சொல்லுகிறான், தகப்பனே, நான் பாத்திரவான் அல்ல, நான் பாத்திரவான் அல்ல, கொஞ்சம் கூட நான் தகுதி உள்ளவன் கிடையாது. நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்கிறேன். அவங்க அப்பா, இப்போ இதெல்லாம் ஏன்டா சொல்கிற? நீ வந்துட்டில்ல, அது போதும். மனம் திரும்பி நீ வந்துட்டியா இல்லையா, அவ்வளோதான், இதை விடுப்பான். இனிமேல் நீ பழசை பேசாத. ஆக பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த பழையவைகள் எல்லாம் இந்த செய்தி கேட்குற இந்த நேரத்தோடு எல்லாம் ஒழிந்து போயிடும். எல்லா ஆசீர்வாதங்களும் புதிதாய் உங்களுக்கு உண்டாகும். எல்லா ஆசீர்வாதங்களும் புதிதாய் உண்டாகும். உங்களுக்காக கொளுத்த கன்று அடிக்கப்படும். உங்களுடைய விடுதலைனாலே, உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே, நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பி வந்ததினாலே மிகப்பெரிய சந்தோஷம் அங்கே உண்டாயிருக்கும். விலையுறந்த உடைகளை தரித்து கொள்வார்கள். அவனுக்கு மோதிரத்தை போட்டு விட சொல்கிறான், பாதரட்சைகளை தொடுத்து விட சொல்லுகிறான். இவ்வளவுத்தையும் அவன் இழந்து போயிருந்தான். இவ்வளவுத்தையும் வீணாக தன் செலவு செய்து தன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி எல்லாத்தையும் அழித்து போட்டிருந்தான். ஆனால் திரும்ப அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டது. எப்போ? மனம் வருந்தி மனம் மாறின போது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் புத்தி தெளிந்த போது அவனுக்கு இது கொடுக்கப்பட்டது. அதே போல்
நம்ம புத்தி தெரியட்டுங்க. ஆண்டோடைய சமூகத்தில் யோசிச்சு பாருங்கள், உண்மையிலே கர்த்தருக்கு பாத்திரராக நம்ம நடந்திருக்கிறோமா? நாமே நிதானித்து தெரிவோம். எங்கேயோ ஒரு இடத்துல கர்த்தரை விட்டு விலகி இருந்திருக்கிறோம். ஒன்று ஜெப குறைவு, ரெண்டாவது வேத வாசிப்பு குறைவு, மூன்றாவது ஆண்டவரிடத்துலேருந்து நெருங்கி நிற்கிற ஒரு வாழ்க்கையிலேருந்து வருது. ஸோ எல்லாவற்றிலும் ஒரு தூரமாக இருக்கிறோம். ஆகவே எல்லாவற்றிலும் நாம் மாற வேண்டும். மாறும் பொழுது கர்த்தர் நம்மை சுகப்படுத்த வல்லவராயிருக்கிறார், நம்மை பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார், நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் திருப்ப தர வல்லவராயிருக்கிறார், எல்லா ஆசீர்வாதங்களையும் திருப்பி தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏதோ துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்கள், தடைபட்டு போயிருக்கிற ஆசீர்வாதங்கள், கட்டப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், நீங்கள் மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவீர்களே, ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆக வேதாகமத்தில் நாம் 3 பேரை பார்க்கிறோம். ஒன்று யோவான் ஸ்நானகன், அவன் நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறான். இன்னொன்று நூற்றுக்கு அதிபதி, அவன் நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறான். இந்த இடத்துல இளைய மகன் நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறான். ஆதார வசனம் ஆதியாகமம் 32:9 நாம் பார்க்கிறோம். யாக்கோபு அங்கே சொல்லுகிறான் தொடர்ந்து 10 வசனங்களிலே, ஆண்டவரே, உன் தகப்பனாகிய ஆபிரகாம், உன் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கு உன் இனத்தாரிடத்துக்கு திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. இந்த வருட வாக்குத்தத்தம் என்ன? நான் உனக்கு நன்மை செய்வேன். என்னைக்காவது அந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணியிருக்கோமா? நான் கரெக்டாக அந்த வார்த்தையை வச்சு ஆண்டவரை பிடிக்கிறான். உனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி இருக்கிற கர்த்தாவே சொல்லிட்டு, அடியனுக்கு தேவரீர் காண்பித்த தயவுக்கும் ஆண்டவரை எல்லா சத்தியத்துக்கு நான் எவ்வளவேன்னு பாத்திரம் இல்லை. இவ்வளவு நாள் எவ்வளவோ பிரச்சனை இருந்துருக்கு, போராட்டம் இருந்திருக்கு, ஆனாலும் நீங்களும் நானும் காக்கப்பட்டுட்டு வரோம். அது தேவ தயவு, தேவனுடைய பேர். நம்ம எவ்வளவேன்னு பாத்திரம் இல்லை. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், 2 பரிவாரங்களை உடையவனாய் வந்தேன். அதே போல் இந்த செய்தி கேட்கிற இந்த நேரம் முதற்கொண்டு நீங்கள் கோலும் கையுமாய் போகலாம். தேவன் 2 பரிவாரங்களை உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நூற்றுக்கு அதிபதி வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கண்டான். அதே போல் நீங்களும் காணுவீர்கள். யோவான் ஸ்நானகன் தேவநீதியை நடப்பித்தான், அவனும் அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதம் உள்ளவனாயிருந்தான். அதே போல் கடைசியாக பார்க்கிறோம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த இடத்துல அவனும் ஆசீர்வாதம் உள்ளவனாக அந்த இடத்துல அவன் இருக்கிறான். இளைய மகன் அவனும் அந்த இடத்துல ஆசீர்வாதம் உள்ளவனாக இழந்து போன எல்லாவற்றையும் அவன் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறான். ஆக தேவன் நம்மை துன்மார்க்கனை ஜீவித்தோமே என்று சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுக்கல, அங்கீகரித்து கொள்கிறார். நம்முடைய தேவன் நாம் இருக்கிற வண்ணமாகவே நம்ம அங்கீகரித்து கொள்கிறவர். ஆக அந்த இளையகுமாரனை போல புத்தி தெளிந்தவர்களாக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், 2 பரிவாரங்களை உடையவங்களாக மாறுவீங்க. அவனுடைய இளையகுமாரனுக்கு புதிய பாதரட்சை போடப்பட்டது, புதிய ஆடைகள் உடுத்து வைக்கப்பட்டது, புதிய மோதிரங்கள் தரிப்பிக்கப்பட்டது. இவை எல்லாமே ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதங்களை தேவன் திரும்ப தர வல்லவராகிறார். கண்களை முடிச்சு வைப்போம். இதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்தில் உங்களுடைய சமூகத்தினராக வருகிறோம்ப்பா. ஆண்டவரே, 3 பேரை குறித்து பார்த்தோம். யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய பாதரட்சியை அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரம் அல்ல என்று சொல்லுகிறான். ஆண்டவரே, அதே போல் ஆண்டவரை 100க்கு அதிபதி சொல்லுகிறான், என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல என்று சொல்லுகிறான். அவனுடைய விசுவாசத்தை நீர் காண்கிறீர். அவனுடைய விசுவாசத்தை, இதைவிட பெரிய விசுவாசத்தை நான் கண்டதில்லை என்று சாட்சி கொடுக்கிறேன். 3வது இளையகுமாரன் புத்தி தெளிந்து, நான் என் தகப்பனிட்டு போவேன், நான் மகன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரன் அல்ல என்று தன்னை தாழ்த்தினான். தேவரீர் அவன் இழந்து போன எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்து அவனை அரவணைத்து கொண்டு, அதே போல் இந்த செய்தி கேட்குற இந்த நேரத்தில், இந்த ஜெபிக்கிற இந்த நேரத்தில் யார் யார் ஜெபிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் தடைபட்டிருக்கிறதோ, எந்தெந்த ஆசீர்வாதங்களெல்லாம் முட்டுக்கட்டையாக இருக்கிறதோ, எந்தெந்த நினைவுகள், எந்தெந்த காரியங்கள் மனதில் பயமும் திகிலும் இறுக்கமாக இருக்கிறதோ, அது எல்லாவற்றிலும் நம்முடைய பிள்ளைகளை விலைக்கு காத்துக்கொள்ளும், ஆசீர்வதிப்பா. தொடர்ந்து நீர் வழி நடத்தும். கர்த்தருடைய கரத்தில் போடுகிறோம். நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும், காத்துக்கொள்ளும். துதிக்கான மகிமையெல்லாம் அம்மைக்கே செலுத்துகிறோம்.
கர்த்தர் வச்ச மீட்பெருமான இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியுடைய வழிநடத்தலும், பக்கபலம், பாதுகாப்பும், அந்நியோன்யமும் மீண்டும் மீண்டும் சதா காலங்கள் நம்மோடு கூட இருப்பதாக, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 பரிவாரங்கள் உடையவர்களாக தேவன் உங்களை மாற்றுவார். நீங்கள் பாத்திரம் நல்ல என்று நீங்கள் சொல்லுவீங்க, ஆனால் நீங்கள் சொன்னாலும் உங்களுக்கு இவைகளை கொடுக்கவில்லை. அந்த பாத்திரம் நல்ல என்று சொல்லி அந்த தாழ்த்துங்க, உங்களை கர்த்தர் உங்களை உயர்த்துவார். யோவான் சொன்னான், தாழ்த்தினான், அவர் பாதரட்சியை சுமப்பதற்கு நான் பாத்திரம் அல்ல, அவர் பாதரட்சியின் வாரை நான் அவிழ்ப்பதற்கு பாத்திரம் அல்ல. ஆனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனை தேவ சித்தத்துக்கு ஒரு முன்மாதிரியாய் வைத்திருந்தார். 100க்கு அதிபதி ஆண்டவருடைய சமூகத்தில் அநேக தான தர்மங்களை, அநேக காரியங்களையெல்லாம் செய்தான், ஜெபங்களை எடுத்தான். அதை நினைவு கூறப்பட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல் இந்த 100க்கு அதிபதி ஆண்டவராக இயேசு மரித்த பொழுது மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் தான் என்று சொல்லி சாட்சி பகர்ந்தான். இன்னொரு இடத்துல 100க்கு அதிபதி அந்த இடத்துல தன் வேலைக்காரனுக்காக ஜெபம் பண்ண பொழுது அவனை அப்பொழுதே சுகத்தை கொடுத்த தேவன். உங்களுடைய பிள்ளைகளை என்னென்ன காரியங்கள் எல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். கவலைப்படாதீங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் 100க்கு அதிபதியை போல் உங்களை ஒப்பு கொடுங்க, இளைய குமாரனை போல் ஒப்பு கொடுங்க, இழந்ததெல்லாம் மீட்டு கொள்வீங்க. ஸோ கர்த்தருடைய சித்தத்துக்கு இடம் கொடுங்க. இயேசு சொல்வது போல் கர்த்தருடைய சித்தத்துக்கு இடம் கொடுங்க. யாக்கோபு போல் சொல்லுவீங்க. கீழ்ப்படிஞ்சு ஒப்பு கொடுக்கும்போது 2 பரிவாரங்களை உடையவனாய் மாறினேன். இந்த 2 பரிவாரங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.